அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க எல்லாரும், சின்ன சாவித்திரின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நான் வந்து கண்ணாடியில் பார்த்து நடிச்சுக்கிறது. ஆஹா, நம்ம ஆமாம் அப்படிதான் இருக்கும். நான் வந்து ஜார்ஜெட்டில் போட்டேன், அதனால அது ஷ்ரிங்க் ஆகிடும். நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தா ஒரு 2-3 செட்டு எடுத்து தைக்கணும். இன்னொன்று வாட்டரில் இறங்கும் போது அது ஷ்ரிங்க் ஆகிடும், நல்லா இருக்காது, ஆக்வர்டாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாரும் மூக்கு மேலே வரல போட்டுவிட்டு அப்படியே உட்காந்து. என் தங்கச்சி ஷூட்டிங் போனோம் ஒரு வாட்டி. அப்போ என்ன பண்ண, பயந்து போய் இந்த முந்தானிக்குள்ளே கையை வச்சு இப்படி பயந்து இல்லை, கிட்ட போய் வணக்கம் வச்சாரு, இன்னும் பயந்துட்டா. லாஸ்ட்டில் போய் சூசைட் பண்ணி போகும்போது எம்ஜிஆர் சார் வந்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இதனாலம்மா ஏன் இப்படி பண்ணுறம்மா சொன்னேன், விஷயத்த சொல்கிறேன். சொன்ன உடனே இப்படி பார்த்தாங்க அவர் மூஞ்சி. என்னால் பார்க்க முடியல, கண்ணை பார்க்கவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், முடியல. சார் ஒன்றும் நினச்சிக்காதீங்க சார், என்னால் அவங்க கண்ணு வச்சு பார்க்க முடியல. ஏன் சார், நானும் எவ்வளவோ நடிச்சிட்டேன், எல்லாரோடவும் நடிச்சிட்டேன், அவரை மட்டும் என்னால் பார்க்க முடியல சார். எதனா அதான் மகாராஜ பார்வை. கமலான்னு சொல்லிட்டு இது என் புள்ளியான்னு அந்த புள்ளியை பார்ப்பாருமா. அப்படியே அந்த ஜூம் அவருக்கு கிட்ட வரும். அந்த தண்ணி கண்ணில் இருந்து கண்ணு நெருப்பாக்கினாரு, நெருப்புல தண்ணி விடுவாரு. அப்புறம் ஆக்ட் பண்ணல, அப்படியே பார்த்துக்கிட்டு. அதே வீட்டில் பிறந்தா, அதே வீட்டில் படித்தா, அதே வீட்டில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு போனான். அந்த வீட்டுக்கு வந்த உடனே முடியல இந்த நகை எடுக்கிறது, அதில் ஆத்துறது. இப்போ நடிக்கும் போது எங்கேயாவது ஒரு திட்டு வாங்கியிருக்கீங்களா? தமிழ் நிறைய வாங்கியிருக்கேன். தெலுங்கே மைண்ட்ல ஏறிடுச்சு எனக்கு. ஓகே. நாதலட்சுமி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான பர்சன்னே சொல்லலாம். எல்லாராலையுமே சின்ன சாவித்திரி அம்மா அப்படின்னு கொஞ்சம் அழைக்கப்படுறவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி 600க்கும் மேற்பட்ட படங்கள், நாடகங்கள் இன்னைக்குமே திரையுலகில் தனக்கேன்னு ஒரு இடம் பிடிச்சு இன்னுமே நல்லா செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க திரையுலகில். ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு த ஷோ மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே மேம். இவ்வளோ நாள், இவ்வளோ வருடங்கள், இவ்வளோ படங்கள், நாடகங்கள்ல நடிச்சிருக்கீங்க. எப்படி மேம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க? ஒரு தன்னடக்கம். எப்பவுமே நம்ம பணிவாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ஆண்டவர் கொடுப்போம், எதிர்பார்க்கலாம். முதல் ஆசை நடிக்கணும் அப்படின்னு எங்கே மேம் தோண்டுச்சு? அது வந்து எங்கள் ஊரில் நீங்கள் கூட்டிங்களே, இப்போ அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க எல்லாரும், சின்ன சாவித்திரின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நான் வந்து கண்ணாடியில் பார்த்து நடிச்சுக்கிறது. ஆஹா, நம்ம ஆமாம் அப்படிதான் இருக்கும், நடிக்கலாம். நான் ஒரு ஆசை எனக்குள்ளே தூண்டி போச்சு. அப்படி வந்தது தான் எனக்கு. அதோட வந்து எங்கள் வீட்டில் பால் கறக்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அந்த அம்மா மருமகம் வந்து சென்னையில் சினிமா ஃபீல்டில் இருக்காரு. என்னன்னா அவர் வந்து இந்த வேஸ்ட் ஃபில்மெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் அந்த பிஸ்னஸ் அவர் ஒரு வாட்டி எங்கள் ஊருக்கு வந்து என்னை பார்த்து, ஆமாம் குழந்தை அப்படியே தான் இருக்குது, சாவித்திரி மாதிரி தான், நடிக்க வைக்கலாமேன்னு சொல்லி அப்படி கேட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்து இருந்தோம். அப்புறம் அப்போ வந்து நாங்கள் தெலுங்குக்காரங்க, ஆந்திராலேருந்து வந்தோம். தெலுங்குக்காரங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு வர்ற சமயத்தில் என்டி ராமராவ் சார் ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்டி போன உடனே அவர் வந்து பார்த்துட்டு, 2ஆம் கட்ட வயசுல கொண்டு வந்திருக்கிறீங்களே, அது குழந்தைன்னு இல்லை, பெருசும் கிடையாது, ஹீரோயினும் பண்ண முடியாது, என்னம்மா படிக்கிறேன்னு. 8th ஸ்டாண்டர்ட் சார், நல்லா படிச்சுட்டு வா, படிப்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் இது நம்மளை தேடி வரும் சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு ஆக்ட் பண்ணுற ஆசை தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்களா? கரஸில் படித்தேன். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ நடிக்க தான் போனீங்க? ஆமாம், ஓகே, கரஸில் படித்தேன். ஆனால் அவர் சொன்னது ஏற்றுக்கிட்டு வந்தாச்சு. எல்லாரையும் பார்த்தாச்சு, ஒவ்வொருத்தரையும் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. டெஸ்ட்டுங்களும் பண்ணாங்க, கேமரா டெஸ்ட் பண்ணாங்க, மேக்கப் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த காலத்தில் எல்லாமே பண்ணுவாங்கள்ல, டைலாக் டெஸ்ட்டு, கேமரா டெஸ்ட்டு, கேமரா சென்ஸு, இத்தனையும் வந்து ஓகே ஆனேன் ஓரளவுக்கு.
ஓகே மேம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தெலுங்குல தான் நீங்கள் வந்து ஆரிஜினாக இருந்திருக்கீங்க. ஸோ தமிழுக்கு நடிக்க வரும்போது எப்படி மேம் இருந்துச்சு? ஒரு புதுசாக எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். எப்படி மேம் இருந்துச்சு? அப்போ வந்து கேஎஸ்ஜி சார் வந்து எங்கள் டைரக்டர், அவர் தான் எனக்கு குருநாதர். அவர் வந்து முதல்ல ஒரு அவருக்கு முதல்ல இல்லை, புது பசங்களை போட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் வந்து வாழையடி வாழைன்னு சொல்லிட்டு 3 சிஸ்டர்ஸ் உடைய ஸ்டோரி தான் அது. அதில் பெரிய அவளாக என்னை தான் தேர்ந்தெடுத்தார். டைலாகெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, போய் கிளாஸில் உட்கார்ற மாதிரி உட்காந்து கற்றுக்குவோம். அதோட எனக்கு ஒரு அறிகுறியும் சொன்னார், அம்மா நீ வந்து ஏதாவது நாடகம் நடிங்க, தமிழ் நாடகம். ஓகே. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த தெலுங்கு ஸ்லாண்ட் எல்லாம் போயிடும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சார். சரின்னு ஒரு அமைச்சர் பாச்சுன்னு சொல்லிட்டு, அவர் பேர் புட்டார்ஜுனன். அவருடைய ட்ரூப்பில் சேர்ந்து எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் தான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் 4 நாடகம் போட்டேன். அதில் வந்து காயமே இது பையடான்னு சொல்லிட்டு ஒரு நாடகம், கோபுர கலசன்னு ஒரு நாடகம், அப்படி ஒரு 4 நாடகப்படத்தில் எனக்கு தமிழ் வந்துடுச்சு. ஸோ உங்களோட பயணமும் சாவித்திரி அம்மா பயணமும் ஒரே மாதிரி தான் லிட்டிலாக இருக்குல்ல மேம்? அவங்களுக்கும் தமிழ் தெரியாமல் தான் தமிழ் திரையுலகத்துக்கு வந்திருப்பாங்க, நீங்களும் தமிழ் தெரியாமல் தெரிவித்து. ஆனால் இப்போ நடிக்கும் போது எங்கேயாவது ஒரு திட்டு வாங்கியிருக்கீங்களா? தமிழ் தெரியும் நிறைய வாங்கியிருக்கேன். ஓகே. எனக்கு ஒரு சீனில் வந்து இந்த தெலுங்கே மைண்டில் ஏறிடுச்சு எனக்கு. ஓகே. அதாவது முத்துராமன் சார் வந்து கேட்பார் என்கிட்ட, அவர் வந்து நிற்பார். அந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு டவுட்டு, ஒய்ஃப் வந்து தன்னோட சந்தோஷமாகவே இருக்கிறது இல்லை, என்ன காரணம் ஆனால் என்னை கேட்க வருவார். நானும் என் தங்கச்சியை தான் அவர் கட்டியிருப்பார், அந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் வாழைப்படத்தில். அதை கேட்கறதுக்காக இவர் வந்து கதை மூடிடுவார். நான் அப்போ ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், ஸ்வெட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், குழந்தைக்கு ஸ்வெட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து கதவு முன்னோடனே ஷாக் ஆகிடு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாம்மா நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அவங்கள. நான் கேட்டோன்னே சரின்னு என்ன சொல்லுப்பான்னு சொன்னேன். உங்கள் தங்கச்சிக்கு உடம்புல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்பாரு. ஏன் இப்படி கேட்குறீங்க? எனக்கு அவங்க உடம்புல ஒரு குறையும் இல்லை. இல்லைம்மா உண்மையாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க இந்த அம்மா பக்கத்தில் கூட வரமாட்டாங்க, அவர் பக்கத்தில் முத்துராமன் சார் வரமாட்டாங்க, பிரமிளா தான் பண்ணாங்க அந்த கேரக்டர். அப்படி ஒன்றும் இல்லைங்க, அவள் குழந்தையிலேருந்து அவளுக்கு அருணாக்கயிறு போட்டு ஜட்டி போட்டு குளிப்பாட்டத்துலேருந்து எனக்கு தெரியும் அவள் உடம்புல எந்த குறையும் கிடையாதுன்னு உண்மையாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் வெளியில் வந்துடுவார். அதை கேட்டுட்டு வெளியில் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் போகும். கேட்டுட்டு வெளியில் வந்த உடனே இப்படி ஹஸ்பண்ட் பார்க்குறாரு வெளியிலேருந்து கதவை திறந்துக்கிட்டு வந்து, அதை வந்து பிரமிளா தங்கச்சி, எனக்கு தங்கச்சி அதே வீட்டில் அவர் ஒய்ஃபு, அவளும் பார்க்குறேன். பார்த்துட்டு சடன்னு வந்துட்டு, இதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த வீட்டில் நீ இப்போ புருஷனை வச்சு சமையல்காரியாக இருக்கிறீங்களா? இப்போ தான் புரியுது எனக்கு, நீ இவ்வளோ நல்ல கெட்டவன் நான் நினைக்கலன்னு சொல்லி திட்டுவான். திட்டிட்டு என்னென்னவோ அசிங்கமாக பேசிட்டு போயிடுவான். இதை என் ஹஸ்பண்டு கேட்டுடுவார். கேட்ட உடனே அப்படியே பார்க்குறேன், என்னங்கன்னு. அவர் வந்து கண்ணு நிறைய தண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அவரும் நம்பிட்டாரான்ற பயம் எனக்குள்ளே வந்துடுச்சு. எனக்கு நீங்களுமான்னொன்னே அப்படி சொல்லுவார். சொல்லிட்டேம்மா, ஒரே கல்லில் வந்து ஒரு கல்லை உடைச்சி அந்த கல்லுலேருந்து துணி தூக்கிறதுக்கு பாதி பகுதி வச்சுக்கிறாங்க, இன்னொன்று சிலையாக செஞ்சு கோயிலில் வச்சு கும்பிட்றாங்க, அதுதான் நீ. நான் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும், ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவேன், இல்லைங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க, நம்ம கூழோ கஞ்சோ நான் உங்களுக்கு சமைச்சு போட்டு நான் சாப்பிட்றேன், இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நீங்கள் சமையல்காரனாக இருந்தால் எனக்கும் சேர்த்து சமைச்சு போடுறீங்க, வேண்டாம் நான் சொல்லி வெளியே வந்துடும். ஸோ முதல் படத்துல கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாரோட டைரக்ஷன் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. அவரோட வசனங்கள்லாம் இன்னுமே எனக்கு மனசில் இருக்குது அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க? அவருக்கு வசனத்துக்கு பேர் போனவராக இருப்பார். ஐயோப்பா, அதாவது நாங்கள் ஏழை குடும்பம், படு ஏழை. அப்பா வந்து கோயிலில் தீவார்த்தனம் காட்டுறவர். ஒரு 4 நாள் 10 பைசா, 1 ரூபா 2 அவ்வளோத்துக்காக தான் எங்கள் லைஃப். அதுலேயே அவர் வீட்டுக்கு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே ஒரு நாள் என்னை பொண்ணு பார்க்க வருவாங்க. 3 பொண்ணுங்க இல்லை நாங்கள், என்ன பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது அம்மா என்ன பண்ண, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ மூடி கழுத்தாவே காட்ட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய்
இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை கேட்டு கொஞ்சம் நகை கொடுமா, ஒரு பட்டு புடவை கொடு, பொண்ணு பார்க்க வர்றாங்க, பார்த்து முடிச்சு உடனே உனக்கு திருப்பி எடுத்தாந்து கொடுத்துட்ற சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட இரவல் வாங்கியாந்து எனக்கு போட்டு அழகு பார்த்துட்டு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போட்டு அழகு பார்த்தெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்போம், எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் மாப்பிள்ளைக்காக. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து என்னடி எங்கே போகிறேன், என்ன எது என்னன்னு கேட்பாங்க. அம்மா நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து நகையும் புடையும் கொடுத்துருக்குறோமானோன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு அந்த அம்மாவுக்கு. என்னது அந்த ஏழைங்களுக்கு போய் இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி கட 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 ஓடி வராங்க. ஓடி வந்து தெருவில் நின்று அசிங்கமாக கத்துவாங்க. ஏன்டி வாங்கடி வெளியில் வாங்கடின்னு சொன்ன உடனே இதுக்கு தான் கத்துறாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் விஎஸ் ராகவன் சார், ஒரு பக்கம் சிவரஞ்சனி அம்மா தான் எனக்கு அவங்க அப்படியே பயந்து நடுங்குறாங்க. அவர் வந்து அப்படியே முறைக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே போய் இந்த புடைய கட்டிட்டு நகைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கையில் கொடுத்து ஒரு வார்த்தை கேட்பேன். அம்மா நீங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்த நகைங்கள்லாம் சரியாக இருக்குது பாருங்கம்மா. சரியாக தான் இருக்குது தேடி பார்த்து சொன்னது. ஒரு மூக்குத்தி காணாமல் போனால் கூட எங்களால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, அந்த மூக்குத்தி வரைக்கும் சரியாக இருக்கான்னு பாருங்கம்மா நான் சொன்ன உடனே அதையும் பார்த்துட்டு முக்தி எடுத்து பார்த்துட்டு சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் கொடுத்த நரைக்கிங்கெல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் நீங்கள் கொட்டினீங்களே வார்த்தைங்க, அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து போய் நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுக்குவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொட்டினீங்களே வார்த்தைங்க, அந்த வார்த்தைங்கெல்லாம் எந்த பெட்டியில் வச்சு மூடுவீங்கம்மா. நாங்கள் ஏழை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மானம் மரியாதையோடு வாழறோம்மா. தயவு செஞ்சு ஏழைகளை பார்த்து இப்படி ஏத்தாளம் பண்ணாதீங்க சொல்ல. அந்த டைலாக் அவ்வளோ நல்லா இருக்கு. எத்தனையோங்க இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதான். ஸோ இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது நீங்களும் வந்து இளம் வயதிலே வந்துட்டீங்க. ஸோ உங்களை மாதிரி அங்கே நிறையா பேர் இளம் வயதில் இருப்பாங்க. அதில் நிறையா பேரை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் நடிக்கணும் அப்படிலாம் யார்கிட்ட கற்றுருக்கீங்களா உங்கள் சக நடிகர்கிட்ட? பிரமிளாவை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஓகே. அது அப்படி நடிக்கும். அது ஏன் தான் ஃபீல்டில் விட்டு போயிடுச்சோ தெரியல. பிரமிளான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நடிக்கும். அது அவங்க நடிச்சதுல இது ரொம்ப நான் கவர்ந்துச்சு என்ன அப்படின்னா இதே அந்த சீன்ல இந்த வீட்டுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நானே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த குழந்தைங்கள தொட்டியில் போடுவோம். அப்போ எனக்கு ஆமாம் ட்வின்ஸ் பிறந்துடும் எனக்கு. அவருக்கு கால் இல்லை, சமையல்காரனாக இருந்தால் கூட கால் இல்லை, ட்வின்ஸ் பிறப்போம். சரின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு அந்த குழந்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்த உடனே சிலர் அதே வீட்டில் பிறந்தா, அதே வீட்டில் படித்தா, அதே வீட்டில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு போனான். அந்த வீட்டுக்கு வந்த உடனே முடியல சுசு இந்த நகை எடுக்கிறது அதில் ஆத்துறது இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ கூட வாழையடி வாழை படம் வந்தால் அப் டு டேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது சீரியலில் யாராவது எடுத்தால் கூட ரொம்ப நல்லா வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களை எல்லாம் சாவித்திரி அம்மான்னு சொல்லும் போது நடிக்க போகும்போது யாராவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர். ஓகே. நிறைய பேர் சொன்னாங்க. சிவாஜி சாரே சொன்னார் என்ன, யாருடா இவா சின்ன சாவித்திரி மாதிரியா இருக்கிறா அப்படின்னு கேட்டார். இவ்வளோ பெரிய வார்த்தைகள்ல. ஸோ சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் அவர் கூட நடித்தேன். அந்த நான் வந்து தெலுங்குல சரித்திர நாயகன் சொல்லிட்டு அது ரீமேக், தெலுங்குல வந்து என்ன தெரியல, அதை சரித்திர நாயகன் மாற்றிட்டு சிவாஜி சாரோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பெரிய பெரிய லெசன்ஸோடலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேம்மா. நான் நிறைய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸு கூடலாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். பெரிய நடிகருங்க கூடலாம், பெரிய ஜாம்பவானம் கூடலாம் நடிச்சிருக்கேன் நான். அந்த ஒரு திருப்தி எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீ கேட்டீங்க, சிவாஜி சாரோட ஒரு சீனில் அந்த சரித்திர நாயகன் நடிக்கிறேன். அதாவது நான் வந்து அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்து சில காரணங்களால் அந்த குழந்தைங்கள சிவாஜி சாருடைய குழந்தைங்களையும் பொண்டாட்டியெல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பிஸ்னஸ் விஷயமா கொள்றதுக்கு வரும்போது அந்த ஒரே ஒரு குழந்தைய மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றிடுவேன். இதெல்லாம் ஒரு ஃபேமிலியே போயிடுச்சு. அந்த குழந்தைய காப்பாற்றி வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து அவருக்கு சேர்ப்பேன். இதுதான் உங்கள் புள்ள, நான் தான் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சேன் கமலா சொல்லி சொன்ன உடனே அவர் அப்படியே கமலான்னு சொல்லிட்டு இது என் புள்ளியான்னு அந்த புள்ளியை பார்ப்பாருமா. அப்படியே அந்த ஜூம் அவருக்கு கிட்ட வரும்.
அந்த தண்ணி கண்ணுல இருந்து கண்ணு நெருப்பாக்கினாரு, நெருப்புல தண்ணி வருது வச்சு. ஓகே. அப்புறம் ஆக்ட் பண்ணல, அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறந்துட்டீங்க? மறந்துட்டேன். ஏன்னா இப்படியும் முடியுமா, இப்படியும் முடியுமான்னு சொல்லி. நான் அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதில் 1% வந்ததே. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். என்னம்மா அது இப்போ நினச்சா கூட சாதாரணமாக வந்து இதுதான் ஏன் உங்கள் புள்ள, நான் தான் ஏன் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சேன் கமலான்னு சொன்ன உடனே இப்படி பார்ப்பார் அந்த புள்ளையே. பார்த்த உடனே ஒயிட்டாக இருந்த அந்த கண்ணு அப்படியே ரெட் ஆச்சு. ரெட் ஆன உடனே அது வாட்டர் ஃபுல்லாக ரொப்பிட்டாரு, கண்ணு நிறைய ரொப்பிட்டாரு. இப்படி அண்ணுவார் அந்த புள்ளைய பார்த்து, அப்படி அண்ணுவார் பட 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 பட. சும்மா அதெல்லாம் பார்த்து எப்போ பார்க்க போகிறோமோ என்னன்னு ஒரு ஆசை. ஸோ சிவாஜி சார் கூட நடிக்கும் போது எல்லாருமே சொல்றது ஒன்று வந்து அவர் கண்ணை நம்ம பார்த்து நடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அது தோன்றிருக்கா? இல்லை, இதுவும் இல்லை. நான் அந்த இதுதான் வந்து நான் பார்த்து அனுபவிச்சேனே தவிர்த்து அது உள்வாங்கிக்கிட்டேன், அனுபவித்தேன். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் எம்ஜிஆர் சார், நீங்கள் இப்போ கேட்டிங்களே இந்த கேள்வி, இப்போ சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. அவரை பார்க்கும்போது, அதாவது நான் நவரத்தினங்கள்ங்கிற படத்தில் நான் நடித்தேன். அவருக்கு ஒரு ரத்தினமாக. அதில் வந்துட்டு நான் ஒரு கன்னட கலை பொண்ணு, எனக்கு ஒரு வரன் வந்தது, கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தாக்கா அவங்க டவுரி கேட்குறதுன்னா, டவுரி ஓரியன்டல் சப்ஜெக்ட் அது, டவுரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போயிடுவேன். ஓகே. காசு இல்லை, அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை. அதனால் வந்துட்டு என்னன்னா, நான் லவ் பண்ணியிருப்பேன், ஆனால் டவுரி கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு லாஸ்ட்டில் போய் சூசைட் பண்ணிக்க போகும்போது எம்ஜிஆர் சார் வந்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இதனாலம்மா ஏன் இப்படி பண்ணுறம்மான்னு சொன்னேன். விஷயத்த சொல்கிறேன். சொன்ன உடனே இப்படி பார்த்தாங்க அவர் மூஞ்சி, என்னால் பார்க்க முடியல, கண்ணை பார்க்கவே முடியும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், முடியல. ஒரு டேக் காசு, 2 டேக் காசு. அப்புறம் சார் அண்ணன் வந்து உட்காந்துட்டு அதுக்குள்ளே வந்து எம்ஜிஆர் சார் விட்டு டேக் நம்ம உட்காருங்க சார் சொன்னார். அப்புறம் சார் ஏபிஎன் சார் டைரக்ஷன், சார் ஒன்றும் நினச்சிக்காதீங்க சார், என்னால் அவர் கண்ணு வச்சு பார்க்க முடியல. ஏன் சார், நானும் எவ்வளவோ நடிச்சிட்டேன், எல்லாரோடவும் நடிச்சிட்டேன், அவரை மட்டும் என்னால் பார்க்க முடியல சார். எதனால்? அதாம்மா ராஜ பார்வை. ஏபிஎன் சார் இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கேன் என் காதில். அதுதாம்மா ராஜ பார்வை, அவர் தாண்டவம் கொடுத்துருக்கிறது. சைடில் பார்த்துக்கோ, நான் சீட் பண்ணி எடுத்துக்கிறேன், இந்த சைடில் பார்த்துக்கோ, அவர் பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு அவர் போய் அவர்கிட்ட சொல்லி அந்த புள்ளை இப்படி கஷ்டப்படுத்திருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் பேசினார் அவங்க கிட்ட. ஓகே, என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் வணக்கம் வைப்பாருமா, எப்படியாப்பட்டவங்களுக்கும் வணக்கம் வைப்பாரு. என் தங்கச்சி ஷூட்டிங் கூட்டின்னு போன ஒரு வாட்டி, அப்போ என்ன பண்ண, பயந்து போய் இந்த முந்தானிக்குள்ள கையை வச்சுன்னு இப்படி பயந்து இல்லை, கிட்ட போய் வணக்கம் வச்சாரு, இன்னும் பயந்துட்டா. இவங்க 2 பேர் ஜாம்பவான் கூட நடிச்சிட்டீங்க. ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மாவோட எத்தனை படங்கள் நடிச்சேன். அதில் வந்து ராமண்ணா சார், ஆர்ஆர் பிக்சர்ஸ், ராமண்ணா சார் அவரே ஒரு ஹீரோ, அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் படத்தில் அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரெயினி பா இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்கவங்க. ஒரு சாங் எங்கள் 2 பேருக்கு, துள்ளி விளையாடும் போது எனக்கு சின்ன வயசு தானே, அப்போ சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த அம்மா வந்த உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, ரிவர்ஸில் போயிட்டாங்க, திரும்பி கார் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. புரியவே இல்லை எங்களுக்கு, எதனால திரும்பி போயிட்டு. அப்போல்லாம் இந்த வசதியெல்லாம் கிடையாது. அந்த அம்மா வீட்டுக்கு போய் சேரணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் லேண்ட்லைனில் பார்க்கணும். சரி சொல்லி நாங்கள்லாம் யார் நான், ராமண்ணா சார், மீறி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நாகராவில் இந்த எல்லாம் டான்ஸ் மாஸ்டர்லேருந்து என்ன காரணத்துக்காக போனாங்க. அவர் அம்மன் தான் கூப்பிடுவாரு டைரக்டர் சார். அம்மா எதுக்காக போயிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தண்ணியில் இறங்கி அந்த சாங்கில் வந்து நாங்கள் தண்ணியில் இறங்குவோம், மேலே ஏறுவோம், ஆடுவோம், பாடுவோம்.
அவளுக்கு 1000 கண்கள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹீரோயின், நான் ஒரு ஹீரோயின். அவங்க வந்து ரவிச்சந்திரனுக்கு நான் ஜோடி, ஜெய்சங்கர் சாருக்கு வந்து அம்மா ஜோடி. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து இன்ஸ்பெக்டர், என் புருஷன் வந்து திருடன். அது தெரியாது, அவங்க யாருக்குமே தெரியாது. சரின்னு அது சொன்னாங்க, நீங்கள் எனக்கு தண்ணியில் இறங்கி சாங் பண்ணணும்னு சொல்லல, நான் ஜார்ஜெட் பாவடை கட்டிக்கிட்டு வந்தேன், பாவடை தான் வந்தா போட்டு, நானும் பாவடை தான் வந்து போட்டுட்டு அந்த சாங் வேணும் பாருங்க வேணாம். தண்ணியில் இப்போ இறங்கின உடனே ஷிங்க் ஆகிடும். வரலட்சுமி கட்டியிருக்கிறது பட்டு பாவடை கட்டியிருந்தேன். நான் வந்து ஜார்ஜெட்டில் போடும், அதனால அது ஷிங்க் ஆகிடும். நீங்கள் முதலே சொல்லியிருந்தா ஒரு 2-3 செட்டு எப்படி தைக்கணும். இன்னொன்று வாட்டரில் இறங்கும் போது அது ஷிங்க் ஆகிடும், நல்லா இருக்காது, அக்கோடாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாரும் மூக்கு மேலே வரல போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து இது யோசிக்கலையே யோசிக்கலையான்னு சொல்லிட்டு நல்ல நிறைய விஷயங்கள் அந்த அம்மா கூட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நல்லா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மன கவலை தான் 1-2 சொல்லியிருக்காங்க, அது சொல்ல முடியாது. ஃபேமிலி பெருசு இல்லை.